100 நாள்ல 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விர்ச்சுவல் வாழ் தமிழர்கள்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. என்ன விஷயம்னா டிவிகே கவர்மெண்ட் நிறைய கம்பெனிஸ் கூட எம்ஓயு போட்டிருக்காங்க. எம்ஓயு அப்படின்றத புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எம்ஓயுன்றது ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்குள்ள போற மாதிரி. அந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணத்துலையும் போய் முடியலாம், இடையில டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணி பிரேக்கப்பும் ஆயிடலாம். ஸோ வந்து வாய்ப்பு வந்து 50-50 தான். இப்போ ஒரு எம்ஓயு அப்படின்றது அடுத்த கட்டமா ஒரு அக்ரிமெண்ட்டா, அடுத்த கட்டமா ஒரு நிறுவனமா மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஸோ வந்து எம்ஓயு போடுறதுனாலேயே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, ஜாப் கிரியேட் ஆக போகுது அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்கவே முடியாது. அது வந்து ஒரு 1,00,000 கோடிக்கு அவங்க எம்ஓயு போடுறாங்க அப்படின்னா ஒரு 30% தான் கன்வெர்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எம்ஓயு போடுறதுனால இங்கே சாதனை நடந்துருச்சு அப்படின்லாம் பெருமைலாம் பேத்த முடியாது. அதே மாதிரி எந்த ஆட்சி வேணாலும் இருக்கட்டுமே, டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், இப்போ டிவிகே ஆட்சியாக இருக்கலாம். இப்போ எம்ஓயு போட்டு இங்கே உள்ள வர நிறுவனங்கள் எந்த மாதிரியான ஜாபை கிரியேட் பண்ணுறான் அப்படின்றது தான் கேள்வி. ஜாப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. 1,00,000 ஜாப் கிரியேட் ஆக போகுது அப்படின்ட்டு. அதை எந்த மாதிரி ஜாபை கிரியேட் பண்ணுறான்? பெர்மனன்ட் ஜாபை கிரியேட் பண்ணுறானா? 11 மாதம் உன்னை கான்ட்ராக்டில் வச்சு திரும்ப வருஷம் அந்த கான்ட்ராக்டை வந்து ரெனியூ பண்ண போகிறான். உன்னால இங்கே இருக்க நபர்களால், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்க நபர்களால் போயிட்டு லீவு கேட்க முடியுமா? பொய் சொல்லாமல் நம்மளால் லீவ் கேட்க முடியுமா? ஒரு லீவ் கேட்கணும்னா வீட்டில் இருக்கிறவங்க உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு 1000 பொய் சொல்லி தான் நம்ம லீவ் கேட்குறோம். அந்த நிலமையில தான் வந்து இங்கே லேபர்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது. இங்கே வர நிறுவனங்கள்லாம் எதை காவு கேட்குறேன் அப்படின்னா, லேபர் ரைட்ஸே நான் கொடுக்க மாட்டேன், லேபர் லா அப்படின்றத டோட்டலாக டைல்யூட் பண்ண அப்படின்ற கோரிக்கையோட தான் இங்கே நிறுவனங்கள்லாம் வரான். தனியார் நிறுவனங்கள் வருது, வேலைவாய்ப்பு உருவாகுதுன்னா அது நமக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கா, சோஷியல் செக்யூரிட்டி இருக்கா, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கணும். உடனே கம்பெனி வக்காரன் வரான் அப்படின்னதுமே ஐயோ